8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஒரு கீ செயின், இதான் ஒரு கம்பைன்டு ஷேப்பு. இது வந்து கீ செயின். இதில் என்னென்ன இருக்குது? ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதோட ஓவரால் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இது 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதான் அப்போ இந்த ஸ்கொயரோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர். அடுத்து அந்த டயாமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளும் இப்போ 5 சென்டிமீட்டர் தான். ஏன்னா இதான் டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் 2.5. சைட் ஆஃப் தி ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கும் இது 5னா இதுவும் 5, இது 5னா இதுவும் 5 தான். ஸோ 5 சென்டிமீட்டர். ஸோ 3 இதோடையும் ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து செமி சர்க்கிளுக்கு வந்து சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர், செமி சர்க்கிள்ன்றதுனா ஆஃப் பை ஆர் ஸ்கொயர், ஆஃப் இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் போடுறோம். ப்ளஸ் இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட வந்து ஏ ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து இது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் பார்த்தோம். ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு ஆஃப் பிஹெச். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ √3/4 இன்ட்டு 5 இன்ட்டு 5 போட்டாச்சு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து ஏ 3-fold இன்விடேஷன் கார்டு, 3-fold இந்த மாதிரி இருக்குது இன்விடேஷன் கார்டோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இமேஜ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர், இது ஒரு 8 சென்டிமீட்டர், இது ஒரு 8 சென்டிமீட்டர். இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு அவங்களே பிரிச்சுருக்காங்க. இந்த ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஒவ்வொன்றும் என்ன ஷேப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றத்தோட ஏரியா கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபிகர் 1 அண்ட் ஃபிகர் 2 வந்து ட்ரப்பீசியம் செப்பரேட்டாக பார்க்குறப்போ ட்ரப்பீசியம் அப்படின்றாங்க. அதாவது சரிவகம். பார்த்தாலே நமக்கு தெரியும் சரிவகம் ஷேப்பில் இருக்கா, இதுவும் சரிவகம் ஷேப்பில் தான் இருக்குது. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஆயிடுச்சு. 16:8 ரெக்டாங்கிள் தேர்டு. ஃபஸ்ட் ஃபிகரும் செகண்ட் ஃபிகரும் பார்த்திங்கன்னா ட்ரப்பீசியம் மாதிரி தான் இருக்கும். ஸோ பேரல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரப்பீசியம்க்கு வந்து ஃபார்முலா பார்த்துடாமா. இதுக்கு முன்னாடி ட்ரப்பீசியமோட ட்ரப்பீசியம் ஃபார்முலா வந்து ½ h இன்ட்டு a + b. ஸோ ஹைட்டு தெரியணும், ரெண்டு பக்கத்தோட ரெண்டு சைட்ஸோட அளவு வந்து தெரியணும். ஸோ இந்த அளவு தெரியும் 5, இந்த அளவு நமக்கு தெரியுமானா அது வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது கம்பைன்டு ஷேப்பு, கம்பைன்டு இன்விடேஷன் கார்டோட ஒன்று இப்போ வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டலாம். ½ இன்ட்டு h இன்ட்டு a + b. ஓகேவா? ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரப்பீசியம் தனியாக கண்டுபிடிச்சி இந்த ட்ரப்பீசியம் தனியாக கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இதை மொத்தமாக ஒரு ட்ரப்பீசியம் ஆக்கியாச்சு. ஃபிகர் 1 and 2 சேர்த்து ஒரு ட்ரப்பீசியம். ஓகேவா? இதோட ஏரியா ப்ளஸ் இது வந்து ரெக்டாங்கிள்னு பார்த்தோம்ல. ஸோ L இன்ட்டு B அதோட ஏரியா. அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. 1/2 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன கொடுக்குறோன்னா 16. ஸோ ஹெச் அப்படின்னா இந்த ட்ரெப்பீசியத்தில் ஹெச்னா இது ஒன்று இந்த லைன் எடுக்கணும், இல்லாட்டி இந்த லைன் எடுக்கணும். ஏன்னா அந்த ட்ரெப்பீசியத்தோட ஹைட்டை வந்து மீன் பண்ணுறது இது தான். ஆக்சுவலி ஒரிஜினலாக மீன் பண்ணுறது வந்து ட்ரெப்பீசியத்தோட ஹைட்டை மீன் பண்ணுறது இது தான். ஓகேவா? ஸோ இது 16னா இதுவும் என்னவாக தான் இருக்கும், 16ஆக தான் இருக்கும். ஸோ ½ இன்ட்டு இந்த ஹெச்சை போட்டாச்சு 16. இப்போது a + b. ஓகேம்மா? a + b. இங்கே ஏன்றது வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது 5, ஒரு சைடு வந்து 5, இன்னொன்று வந்து 16. இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது 5 + 16. இங்கே ஹெச்சும் என்ன தான் வச்சுருக்கோம், இது தான் வச்சுருக்கோம். ஸோ ஹெச்சும் நமக்கு 16 தான் வச்சுருக்கோம். ஹெச்சும் இதுதான், பியும் அதுதான். ஸோ 16. அடுத்து L இன்ட்டு பிக்கு வந்து 16 இன்ட்டு 8 போட்டாச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது அந்த ஆல்டர்னேட் மெத்தட்லாம் நமக்கு தேவையில்லை, இதுவே ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. அடுத்து Sinu wants to buy a floor mat for his kitchen at home. Given if the cost of the mat is 20 per square feet, what will be the cost of the entire mat? இந்த என்டையர் மேட்டோட காஸ்ட் வந்து எவ்வளவா இருக்கும்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 20 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாலே அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த மேட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சா அதோட இந்த 20 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேட்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. டூ ரெக்டாங்கிள்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்த சைடு இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள், இப்படி ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாங்க. இது வரைக்கும் ஒன்று, இங்கே ஒரு கட்டு கொடுத்து இங்கே வரைக்கும் ஒன்று. ஏன்னா இது வரைக்கும் 5 ஃபீட் போட்டாங்க, இங்கே 2 ஃபீட்டு கொடுத்துருக்கு. இங்கே 9 ஃபீட் இருக்குது, 2 ஃபீட்னு இருக்குது. ஸோ நீளம் அகலம் ரெண்டுமே நமக்கு அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 5 × 2ன்னு போட்ட வேண்டியதான். இது 9 × 2ன்னு போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி
20யோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து ஏரியா ஆஃப் த ஷேடட் ரிஜின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரிஜின் இன் த ஸ்கொயர் ஆஃப் சைட் 10 cm as given in the figure. ஸோ வந்து இந்த எங்கெங்கே ஷேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேட் பண்ணதோட ஏரியா மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்படின்றாங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து அன்ஷேடடாக இப்போ மார்க் பண்ணுறோம். ஓகேவா? 1 2 3 4ன்னு எது அன்ஷேடடாக இருக்குது, இந்த கேப்லாம் 1 2 3 4ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சி அதில் அந்த அன்ஷேடட் ஏரியாவை கழிச்சு விட்டுட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த ஷேடட் போர்ஷனோட இது வந்து கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதான் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயரோட இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இது ஆக்சுவலி இந்த சம்மில் எப்படி எடுத்துக்கணுன்னா, இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். மொத்தம் எத்தனை செமி சர்க்கிள்? அந்த ஸ்கொயருக்குள்ளே 4 செமி சர்க்கிள் இருக்குது. பட் இந்த லீஃப் வந்து என்ன, இதுவும் சேர்ந்துச்சுன்னா செமி சர்க்கிளில் ஒரு ஆஃப், அதாவது குவாட்ராக எடுத்துகிட்டு போயிடும் இந்த ஷேடட் போர்ஷன். இது இந்த செமி சர்க்கிளில் இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குவாட்ரு எடுத்துரும். ஸோ என்ன இருக்கும், இப்போ வந்து 4 செமி சர்க்கிள் இருக்குன்னா இந்த ஷேடட் போர்ஷன் எடுத்தது போக 2 செமி சர்க்கிள் தான் இருக்கும். மொத்தம் 4 செமி சர்க்கிள் இருக்குது. அதில் இந்த ஷேடட் போர்ஷன்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகி குவாட்ருன்னு எடுத்துருச்சுன்னா 2 செமி சர்க்கிள் தான் இருக்கும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோம், 2 × ½ பை ஆர் ஸ்கொயர் போட்டு நமக்கு வந்து ஸ்கொயரோட சைடு வந்து 10 cm கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த செமி சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் என்னவாக இருக்கும், 5ஆக தான் இருக்கும். ஸோ 5 × 5 எல்லாமே போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த ஏரியா ஆஃப் 2 and 4 பார்ட்ஸ், 2 and 4க்கு 21.43. இது வந்து 1 and 3 மட்டும் எடுத்திருக்காங்க, அதாவது 1 and 3. ஓகேவா? இது என்ன கான்செப்ட்டு அப்படின்னா வந்து, இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு இந்த 2 செமி சர்க்கிள் 1 and 3யோட செமி சர்க்கிளை கழிச்சு விட்றோம். இதோட ஏரியாவையும் சேர்த்து கழிச்சு விட்டுட்டோம். அதுதான் வந்து ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள். கழிச்சு விட்டுட்டோம் என்ன வரும், 2 and 4ஓட ஏரியா கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ அதே ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டு இந்த 2ஓடதையும் 4ஓடதையும் கழிச்சு விட்டுட்டோம்னா ஏரியா 1 and 3யோட அன்ஷேடட் போர்ஷனோட ஏரியா வந்து கிடச்சிரும். நம்ம என்ன கழிக்கிறோமோ அதை விட்டுட்டு மிச்சம் 2 கிடைக்கும். ஓகேவா? அப்படி இப்போ 2 கிடச்சிரும். 1 and 3க்கும் 2 and 4க்கும் கிடச்சிருமா? கிடச்ச பிறகு இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக இருக்க அன்ஷேடட் போர்ஷனோட பார்ட்ஸ் ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயரோட ஏரியாவில் இருந்து இந்த அன்ஷேடட் போர்ஷன் கண்டுபிடிச்ச மொத்தமாக இருக்குல்ல, அந்த வேல்யூவை கழிச்சிட்டோம்னா ஷேடட் போர்ஷனோட ஏரியா வந்து கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். திரும்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதோட ஏரியா என்ன, 100. அந்த 100லேருந்து 1 3 இந்த செமி சர்க்கிள் 2 செமி சர்க்கிளுக்கு ஏரியானா 1/2 × ½ பை ஆர் ஸ்கொயர். ஸோ 1/2 × 2 × 2 செமி சர்க்கிளில், ஸோ இது ஒரு ½ பை ஆர் ஸ்கொயர், இது ஒரு ½ பை ஆர் ஸ்கொயர். ஸோ 2 × ½ பை ஆர் ஸ்கொயர், 2 × இது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். ஸோ வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது வந்து திரும்ப 3 and 4க்கு தனியாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, இதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதையே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 போர்ஷனையும் கம்பைன் பண்ணோன்னா டோட்டல் இந்த அன்ஷேடட் போர்ஷனோட ஏரியா கிடைக்கிறதுக்காக 2ஐயும் கூட்டுறோம். 42.86 வருது. இப்போ இந்த ஷேடட் போர்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும்னா திரும்ப என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயரில் இருந்தால் அந்த அன்ஷேடட் போர்ஷன் மொத்தமாக கண்டுபிடிச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். ஆன்சர் வந்துடுச்சு. இதில் ரொம்ப டெப்த்தாக போய் ரொம்ப இந்த ஏரியா இது இப்படி இருக்கா அப்படின்லாம் நம்ம போனோம்னா தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். 1 and 3 ஏரியா கண்டுபிடிச்சி ஸ்கொயர்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். 2 and 4 கண்டுபிடிச்சி ஏரியாலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அன்ஷேடட் போர்ஷன் எல்லாம் கூட்டுறோம். அதை மொத்தமாக ஸ்கொயர்லேருந்து மைனஸ் பண்ணும்போது ஷேடட் போர்ஷனோட ஏரியா கிடச்சிருது. அவ்வளோதான். அடுத்து